அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாலேஜ் பாக்ஸ் வழங்கும் அகமும் புறமும் சிறப்பு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு முன்மாதிரியான லட்சிய முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவது இந்த நிகழ்ச்சி தொடரின் பிரதான குறிக்கோள். இந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடலில் ஒரு உலக பிரச்சனையான வறுமை பிரச்சினையை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அதற்கான தீர்வுகள் எவ்வாறு இஸ்லாமிய ஒளியில் வழங்கப்பட முடியும் என்பது பற்றி கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இங்கே என்னோடு இணைந்து இந்த தலைப்பிலே பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் ஷேக் SHM ஃபதீல் அவர்கள். உண்மையில் இன்றைய உலகம் எதிர்நோக்குகின்ற முப்பெரும் பிரச்சினைகள், ஒன்று வறுமை, அடுத்தது அறியாமை, மூன்றாவது பிரச்சினை நோய்கள். உண்மையில் வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பொருளாதார பிரச்சினை, கல்வித்துறையில் காணப்படுகிற பின்னடைவு, சுகாதார பிரச்சினைகள், இவை மூன்றும் தான் இன்றைய உலகம் எதிர்நோக்குகின்ற முக்கியமான முப்பெரும் பிரச்சினைகள். இந்த மூன்றிலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் வறுமை பிரச்சினை தான், பொருளாதார பிரச்சினை தான் பயங்கரமான பிரச்சினையாக இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். இதனை பற்றி ஷேக் ஃபதீல் என்ன கருதுகிறீர்கள்? ஆம், உண்மையில் இன்றைய உலகத்தை எடுத்து நோக்குகின்ற பொழுது வறுமை ஒரு கொடூரமான பிரச்சனையாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுமார் ஒரு நாளைக்கு வறுமையின் காரணமாக உலகத்தில் 35,000 பேர் தமது உயிர்களை இழந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் மாத்திரம். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், ஒரு நாளைக்கு இந்த எண்ணிக்கை என்றால் ஒரு செகண்டுக்கு 3.5 செகண்டுக்கு ஒரு குழந்தை வறுமையின் காரணமாக உயிரிழப்பதாக அந்த தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சுமார் 78% வளர்முக நாடுகளிலே சேரிகளிலே வாழ்வதாக இன்னும் ஒரு தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வறுமை என்பது ஒரு கொடூரமான பிரச்சனை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையில் எமது மார்க்கம் இந்த வறுமை பிரச்சனை எப்படி பார்க்கிறது என்பதனை கலந்துரையாடுவது பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆம், ஷேக் அகார் முகமது அவர்களே, இந்த வறுமை பிரச்சனையை உலகத்தில் உள்ள மதங்கள் அல்லது கொள்கைகள் பார்க்கின்ற அந்த பார்வைக்கும் இஸ்லாம் பார்க்கின்ற பார்வைக்கும் இடையில் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாம் வறுமையை ஒரு கொடூரமான ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் எடுத்து நோக்குகின்ற பொழுது வறுமை என்பது மனிதனுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் ஆணிவேராக இருப்பதை நாம் இனம் கண்டுகொள்கிறோம். அவனுடைய நம்பிக்கை கோட்பாட்டிலே அது தாக்கத்தை விளைவிக்கும், அவனுடைய பண்பாடுகளை பாதிக்கும், அவனுடைய நடத்தையிலே மாற்றத்தை உண்டு பண்ணும் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது அந்த வகையான வறுமை மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என்றும் அந்த வறுமையிலிருந்து முஸ்லீம்களாகிய ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், வழக்கமாக நாங்கள் ஓதுகின்ற ஒரு துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எவ்வாறு முஃமின்கள் குஃப்ரிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமோ அதே போன்று வறுமையிலிருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது எமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஈமானை கூட அது சில நீங்கள் தீர்மானிப்பதாக இருக்கலாம். ஒரு அறிஞர் சொல்கிற கருத்து இங்கு நினைவு கூறத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின் கால லஹுல் குஃப்ரு ஹுத்னி மாக். ஒரு ஊருக்கு வறுமை செல்கின்ற போது குஃபுர் என்ற இறை நிராகரிப்பு வறுமை என்ற ஃபக்கரை பார்த்து சொல்லுமாம், என்னையும் கையோடு உன்னோடு அழைத்து கொண்டு போ. அதாவது ஃபக்கர் வரும் இடத்தில் குஃபுர் வந்து விடும். இதனை சொல்கின்ற ஒரு ஹதீஸும் காணப்படுகிறது. காதல் ஃபக்ரு யக்கூன குஃப்ரா என்பது அந்த ஹதீஸ். அதனுடைய தராதரத்திலே ஒரு கோளாறு இருந்த போதிலும் அதனை மேற்கோள் காட்ட முடியும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதே நேரம் ஜாஹிலியா காலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை கொலை செய்வதற்கும் வறுமை ஒரு காரணமாக இருந்ததாக குர்ஆன் சொல்லுகின்றது. ஹஷியத் இம்லாக் என்ற சொற்பிரயோகம் அங்கு குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்கிறது. நிச்சயமாக வறுமை கொடியது, அது எந்த அளவு தூரம் பயங்கரமானது என்றால் அனைத்துக்கும் மேலாக அது ஈமானுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்று பார்த்தோம். ஈமானுக்கு மாத்திரமல்ல, மனிதனுடைய பண்பாட்டுக்கு ஒழுக்கத்துக்கு அது அச்சுறுத்தல் என்பதனையும் சுட்டி காட்டினோம். இந்த இரண்டுக்கு மாத்திரமல்ல, மனிதனுடைய சீரிய சிந்தனைக்கு கூட இந்த வறுமை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அல்லவா. அதாவது வறுமை இருக்கும் இடத்தில் ஒரு மனிதன் சரியாக
சிந்திக்க மாட்டான் என்று நாம் சொல்ல முடியும். நிச்சயமாக அவனுடைய சிந்தனையை மாத்திரமல்ல, அவனுடைய நடைமுறை வாழ்க்கையை முழுமையாகவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வறுமைக்கு இருக்கிறது. இன்னும் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிட்டால் அவன் பேசுகின்ற பொழுது பொய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் என்று. அப்படியாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு மனிதன் சமநிலை தன்மையை இழப்பதற்கு, அவனுடைய பண்பாடுகளில் நியாயமான அளவு தாக்கம் ஏற்படுவதற்கு இந்த வறுமை காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த வறுமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வறுமையை நேரடியாக தீர்ப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு இருக்கிறது என்பதனை விடவும், வறுமை வருவதற்கு முன்னால் வருமுன் காப்போம் என்ற வகையில் அந்த வறுமையை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது அதனுடைய அகோரத்தை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் பல இருக்கின்றன அல்லவா? அதனை பற்றி நீங்களும் சற்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல வறுமை வந்ததற்கு பின்னால் அதற்கு தீர்வு வழங்குவது என்பது பற்றி பேசுவதற்கு முன்னால், வறுமை வருவதற்கு முன்னால் வருமுன் காப்போன் என்ற வகையில் வறுமை ஏற்படுவதற்கு முன்னாலேயே அதற்கு வழிவகைகளை இஸ்லாம் செய்து தருகிறது என்று நாம் சொல்கிறோம். உண்மையில் இன்று உலகத்திலே நிலவுகின்ற இந்த வறுமை பிரச்சினைக்கான பிரதானமான காரணங்கள் என்னென்று பார்க்கின்ற போதுதான் இந்த விஷயத்தை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். முதலாவது, உலகத்திலே செல்வம் சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், செல்வ பங்கீட்டிலே பயங்கரமான கோளாறு குறைபாடு காணப்படுகிறது. பொருளாதார அநீதி உலகத்திலே நிலவுகிறது. சுரண்டல் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, வறுமையை ஒழிப்பதற்கான சீரிய சரியான திட்டங்கள் உலகத்திலே இல்லை. இந்த நிலைமைதான் இன்றைய இந்த பயங்கரமான பொருளாதார நெருக்கடிக்கும் நாம் காண்கின்ற இந்த வறுமைக்கும் பிரதானமான காரணம் என்று நாம் சொல்ல முடியும் அல்லவா? அதே நேரம் நீங்கள் சொன்ன கருத்தோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வறுமை வராமல் தடுப்பதற்கான ஒரு பிரதானமான ஏற்பாடு பற்றி அங்கு பேசப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக தனக்கு தேவையான செல்வத்தை, பணத்தை தேட வேண்டும், உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் யாசகம் கேட்பது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு பண்பு. எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாசகம் கேட்பவன் நாளை மறுமையிலே வருகின்ற பொழுது அவனுடைய முகத்திலே இறைச்சி எதுவும் இருக்காத ஒரு காட்சியை தான் நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அந்த அளவு தூரம் யாசகம் கேட்பதை கடுமையாக வெறுத்த ஒரு மார்க்கம். ஆரம்பமாக இஸ்லாம் உழைப்புக்கு ஆக்கம் ஊக்கமும் கொடுக்கிறது. உழைப்பிலே பாகுபாடு கிடையாது. மனிதன் பிறர் தயவில் வாழுவதுதான், பிறரில் தங்கி வாழுவதுதான், பிறரிடம் கையேந்துவதுதான், கை நீட்டுவதுதான், தர்மத்தை எதிர்பார்ப்பதுதான் உண்மையில் இழிவானது, கேவலமானது. ஆனால் உழைத்து வாழ்வது, அது எத்தகைய உழைப்பாக இருந்தாலும் சரி, அதில் எந்த வகையான கேவலமும் மனிதனுக்கு கிடையாது. நான் நினைக்கிறேன், ஒரு ஹதீஸை நாம் நினைவுபடுத்த முடியும். ஒரு மனிதன் கோடரியை கையில் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விறகு வெட்டி வந்து அதனை சந்தையில் விற்பனை செய்து வாழ்வதானது, பிறரிடம் போய் அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கையேந்துவதை விட எல்லா வகையிலும் சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே நேரம் இன்னும் ஒரு சம்பவத்தையும் நாம் பார்க்கின்றோம். எல்லா சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த சந்தர்ப்பத்தில் அங்கிலிருந்து அன்சாரியங்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து அரைவாசியை பிரித்து கொடுக்கிறார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னது என்ன? நிச்சயமாக எனக்கு சந்தையை காட்டித்தாருங்கள், எனக்கு உங்களுடைய பங்கிலிருந்து அரைவாசி தேவையில்லை, நான் சந்தைக்கு சென்று உழைக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மற்றவர்களில் தங்கி வாழ்வது என்பது ஒரு இழிவு என்ற கருத்தை தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அஃபாஃப் அல் கினா, இந்த ரெண்டையும் கேட்டிருக்கிறார்கள். சுய மரியாதையோடு வாழ்வது, சுய தேவை பூர்த்தியோடு வாழுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய துஆக்களில் இடம்பெற வேண்டிய வார்த்தைகளில் அமைய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன், இந்த விஷயத்தில் கூடுதலான அவதானம் தேவைப்படும். எல்லோரும் உழைத்து வாழ வேண்டும் என்ற உறுதியோடு செயற்பட வேண்டும் என்பது உண்மையில் குர்ஆனுடைய கட்டளையும் அதுதான். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவது, திக்ர் ஔராதுகளில் ஈடுபடுவதை திக்ருல்லாஹ் என்று குறிப்பிடுகின்ற அல் குர்ஆன், இந்த பூமியில் பறந்து சென்று உழைப்பில் ஈடுபடுவதை, சம்பாத்தியத்தில் ஈடுபடுவதை ஃபதுலுல்லாஹ் என்று சொல்கிறது. சூரத்துல் ஜும்ஆவிலே அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் திக்ருல்லாவுக்காக பள்ளிவாசலுக்கு சென்று அதனை முடித்ததுக்கு பின்னால் ஃபதுலுல்லாவை தேடி, அல்லாஹ்வின் அருளை தேடி பூமியில் பறந்து செல்லுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. தொழுகைக்கு அழைத்த அதே வேகத்தில்
தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பள்ளிவாயிலிருந்து வெளியே சென்று உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுகின்ற குர்ஆன். அதனை ஃபதுலுல்லா என்று அற்புதமாக அல் குர்ஆன் வர்ணிப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நான் நினைக்கிறேன். ஹுவல்லதி ஜஅல் லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். இந்த பூமியை அல்லாஹ் ஏன் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், நீங்கள் இந்த பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி பெற்று நீங்கள் உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றால் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வறுமை ஒழிப்பு என்று நாம் சொல்ல முடியாது. வறுமையின் அகோரத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற பிரதானமான வழி மனிதர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்பதாகும். அது தவிர இன்னும் பல ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் எவ்வளவுதான் மனிதர்கள் உழைத்தாலும் அவருடைய உழைப்பு அவருடைய அடிப்படையான வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு போதாமல் இருக்கலாம். அடிப்படை வசதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது உடை, உறையுள், உணவு, சுகாதார வசதிகள் என்று பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றன. ஆனால் இது தவிர வேறு என்ன ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம்? உண்மையில் நாம் நடைமுறையிலே எவ்வாறு உழைக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அதே போல உழைக்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், சிறுவர்கள், அங்கவீனர்கள் இருக்கிறார்கள். தொழிலை செய்யக்கூடிய சக்தி இருந்தாலும் தொழில் பெறாதவர்கள், தொழில் அற்றவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் வாஸ்தவத்தில் நடைமுறையில் நாம் பார்க்கின்ற நிலை. எனவே நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அறிவுத்தரத்தில் குறைபாடு இருப்பதும் சில நேரங்களில் உழைப்பு முயற்சிகள் ஈடுபடுவதற்கு ஒரு தடையாக இருக்கலாம். அதாவது தகுதி இல்லாமல் இருப்பது, அறிவு தகமையை பெறாமல், குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த காலம் நாலேஜ் பேஸ்ட் ஈரா என்று அழைக்கப்படுகிற இந்த காலத்திலே அறிவில்லாத நிலையில், கல்வித்தகமை இல்லாத நிலையில் தொழில் பெற முடியாது. எனவே கல்வித்தகமை இல்லாத காரணத்தினால் தொழில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கும் இஸ்லாம் நல்ல ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். இந்த வகையில் இஸ்லாம் நிறைய தீர்வுகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? நிச்சயமாக. உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் தனித்து வாழ்வதற்கு இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. அவன் ஒரு சமூகத்தின் ஒரு முக்கியமான அங்கம் என்ற வகையில் வறுமைப்பட்டவர்களை பரஸ்பரம் கவனித்துக் கொள்வதற்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறது. உதாரணமாக தாயும் தகப்பனும் வறுமையில் இருந்தால் பிள்ளைகள் அவர்களை கவனிக்கும்படி இஸ்லாம் சொல்லுகிறது. பிர்ருல் வாலிதைன் என்று அங்கு அது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வறுமையில் இருக்கின்ற பொழுது அவனுடைய உறவினர்கள் தான் அவனை கவனிப்பதற்கான கூடுதலான அர்ஹதை பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல வழிகளில், பல முறைகளில், பல எளிமையான ஒழுங்குகளை அறிமுகப்படுத்தி இஸ்லாம் இந்த வறுமை பிரச்சினைக்கு அற்புதமாக நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல பெற்றோரை கவனிக்கிற கடப்பாடு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதே போல உற்றார் உறவினர்களை பந்து என்று சொல்லப்படுகின்ற இரத்த பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இனபந்துக்களை, குடும்பஸ்தவர்களை கவனிக்கின்ற கடப்பாடு மனிதர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்லாம் வேறு பல வழிகளில் இந்த வறுமை பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதை பார்க்கிறோம். குற்ற செயல்களுக்கு அல்லது நாம் சத்தியம் செய்கின்ற போது, அதனை முறிக்கின்ற போது, வாழ்க்கையில் தப்பு தவறுகள் நடக்கின்ற போது இவற்றுக்கு குற்றப்பரிகாரமாக, கஃபாராவாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒழுங்குகள் உண்மையில் வறுமை பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நாம் நோன்பு நோக்க முடியாத கட்டம் வருகின்ற பொழுது ஃபிதியா என்ற ஒன்றை நாங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக சத்தியத்தை முறித்தால் கஃபாரா கொடுக்கிற ஒழுங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த அமைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முன்னோடி சகல ஏற்பாடுகளும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தை ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இதனை சாத்தியப்படுத்த முடியும் அல்லவா? அதே நேரம் ஜக்காத் என்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஜக்காத் தான் இறுதியாக நாம் கலந்துரையாட வேண்டிய விஷயம். நேரத்தில் கவனத்தில் கொண்டு முடியுமானவரை செறிவாக நாம் கலந்துரையாட அமைத்துக் கொள்வோம். இங்கே நாம் கலந்துரையாடியது போல வறுமை ஒழிப்புக்காக இஸ்லாம் பல திட்டங்களை வைத்திருக்கிறது. அந்த வகையில் உதஹியா, அகீகா, ஹிபா, ஹதியா, குர்பான் இவற்றோடு வசியா என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறது. வசியத்துக்கூடாக மனிதர்களுடைய வறுமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நதிரையும் சொல்ல முடியும், நதிரை சொல்லலாம். வக்ஃப் அமைப்பை பற்றி பேசலாம். நான் நினைக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனியான தலைப்பு நாம் தொட்டு காட்டிக் கொண்டு போகிறோம். இறுதியாக நீங்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாம் முன்வைக்கின்ற அற்புதமான பொருளாதார திட்டம் தான், அல்லது வறுமை பிரச்சனைக்கு, பொருளாதார நெருக்கடிக்கு இஸ்லாம் முன்வைக்கிற தீர்வு தான் ஜக்காத். நிச்சயமாக ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் தூண்களிலே ஒன்று, 5 கடமைகளிலே ஒன்று. அதனை கொடுக்காதவர்கள் பற்றி மிக கடுமையாக குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பல இடங்களிலே அதற்கு பக்கத்திலேயே ஜக்காத்தை பற்றி சொல்ல சுமார் 32 இடங்களிலே தொழுகையையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் இணைத்து குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர
அல் இன்ஃபாக் ஃபி சபீலில்லா என்று நாங்கள் பொதுவாக அழைக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே செலவு செய்தல் என்று வருகின்ற பொழுது அதற்கான பல வழிகளை இஸ்லாம் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பொதுவாக ஜக்காத்தின் மூலமாக மட்டும்தான் ஏழைகளுக்கு செல்வம் சென்றடைகிறது என்பது அல்ல. அது தவிர உபரியான பல சதக்காக்கள் தர்மங்கள் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது சரியான நிலைப்பாடு அல்ல. ஜக்காத் என்பது இஸ்லாம் வகுத்திருக்கிற ஒரு வரி ஒழுங்கு. ஜக்காத் என்னென்ன பொருட்கள் விதியாகும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது போலவே யார் யாருக்கு போய் ஜக்காத் சேர வேண்டும் என்பதும் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே யாரிடமிருந்து அறவிடப்பட வேண்டும் என்பதனை பற்றி பேசுவதனை விடவும் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக எட்டுக்கூட்டமாக வரையறுத்து சொல்லப்பட்டது. எனவே மிக கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். இங்குதான் நீங்கள் சொல்ல வந்த கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஜக்காத் என்பது முறையாக சரியாக உரியவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஜக்காத் அல்லாத பல துறைகளிலே, ஜக்காத்தை கொடுக்க முடியாத பல துறைகளிலே நாம் நிறைய ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவை அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இருக்கிறது. அங்குதான் சதக்காவுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே ஜக்காத் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருப்பது போலவே நாம் நிறைய சதக்கா கூடாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அதற்கூடாக கிடைக்கின்ற அபரிமிதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆம் ஷேக் அகார் முகமது அவர்களே, இந்த வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காணுகின்ற இந்த முறைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஜக்காத் என்பதனை நாங்கள் தீர்வாக சொன்னோம். அது தவிர இன்னும் பல வகையான ஏற்பாடுகளும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இப்படியான எல்லா ஏற்பாடுகளை மேற்கொண்டும் கூட சமுதாயத்தில் இன்னும் வறுமை நிலைத்திருக்கிறது என்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அதிகார பீடத்திற்கு உரிமை இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தனவந்தர்களிடமிருந்து மேலதிகமான அந்த தேவைப்படுகின்ற பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறதல்ல. உண்மையில் அப்படித்தான். நிச்சயமாக இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், நடைமுறைக்கேற்ற மார்க்கம். வறுமை பிரச்சினைக்கு எவ்வளவு அற்புதமான நடைமுறை சாத்தியமான எளிமையான தீர்வுகளை அது முன்வைத்திருக்கிறது என்பதை மிக மேலோட்டமாக இந்த குறுகிய நேரத்துக்குள் நாம் கலந்துரையாடினோம். உண்மையில் இறுதியாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊரிலே ஒருவராவது பசியோடு இருக்கின்ற நிலையில் அந்த ஊரின் பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். இந்த எச்சரிக்கையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எம்மால் முடியுமான வரை ஏழைகளின் துயர் துடைக்க, வறியோரின் கண்ணீரை துடைக்க நாம் முன்வர வேண்டும். அந்த வகையில் இந்த காலத்தை அதற்கு நாம் எல்லா வகையிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.